வருகின்றேன். நான் பேசவிருக்கும் தலைப்பு ஜாதி மத மோதல் ஒழிப்பு. வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றன்றோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றல்லோ, பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் இது தலை தாங்கிடும் தேசமடா, எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் அடையிலே ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா. மனித சமூகத்திற்கு தடையாக ஜாதி சமயம் வேதம் புராணம் ஆகியவற்றை நியாயம் என்று கற்பிக்கப்படுகின்றது. இவற்றை முறையாக எதிர்த்து போராடியவர் தந்தை பெரியார். எந்த சமூகத்தில் நீ சேர்ந்தாயோ அந்த சமூகத்தில் கோட் ஷூட் அணியக்கூடாது, உன்னுடைய வேஷ்டி சட்டை முட்டிக்காலுக்கு கீழே போகக்கூடாது என்று கூறினார்களோ அவர்களை தடுத்து நான் அதே சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் கோட் ஷூட் அணிவேன் என்று போராடியவர் டாக்டர் அம்பேத்கர். காந்தியடிகள் ஒரு நாள் லண்டனுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தார். அப்பொழுது லண்டன் அதிபர் மாளிகையில் அவருக்கு விருது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த அதிபர் மாளிகைக்கு முன்னால் தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களின் குடிசை வீடுகள் இருந்தன. அந்த மக்கள் அனைவரும் காந்தியை பார்த்தவுடன் ஓடி வந்து, நீங்க எவ்வளவு பெரிய மகான், எங்கள் பூமிக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி, வந்ததும் வந்துட்டீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு செல்லுங்களேன் என்று கூறினார்களாம். அதற்கு காந்தி அவர்கள், உங்கள் நாட்டு அதிபர் மாளிகையில் எனக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, நான் அங்கே போய் சாப்பிட வேண்டும், இங்கே சாப்பிட்டால் வயிறு நிறைந்துவிடும், நான் வேண்டுமானால் தண்ணீர் குடித்து செல்கிறேன் என்று கூறினாராம். அவர்களும் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தார்கள். குடித்ததும் ஆனால் அவர்களுக்கு சாப்பிடவில்லை என்ற வருத்தம் இருந்தது. அதை பார்த்ததும் அவர்கள் சாப்பிடும் தட்டை வாங்கி கொண்டு அவர் சென்று விட்டார். அந்த மாளிகைக்குள் சென்றவுடன் அவருக்கு வெள்ளி தட்டா சாப்பாடு பரிமாறப்பட்டது. அதை வேண்டாம் என்று தடுத்து குடிசையிலிருந்து வாங்கி வரப்பட்ட தட்டை நீட்டி அவர், இதில் எனக்கு சாப்பாடு போடுங்கள் என்று கூறினாராம். அதை பார்த்ததும் அனைவரும் ஆச்சரியத்தில் எழுந்து நின்று விட்டனராம். என்ன இது, தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள் சாப்பிடும் தட்டாச்சே, இதில் போய் நீங்கள் சாப்பிடுவதா என்று கூறினார்களாம். அதற்கு காந்தி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார், மனிதன் என்பதை நிர்ணயிப்பது ஜாதி மதத்தை வைத்தல்ல, அவர்களுடைய எண்ணத்தை வைத்தே என்று கூறினாராம். குடிசைவாசியே சொந்தக்காரர், நலிந்தவனே நண்பன், போட்டியே தோழன் என்று வாழ்ந்து பாருங்களேன், இதுல தான மகிழ்ச்சி இருக்கும். ஒரு குடிசைவாசி வீட்டுக்காரரையும் பங்களா வீட்டுக்காரரையும் எடுத்துக்கலாம். பங்களா வீட்டுக்காரன் புரோட்டன் செடிகளை மாடலா வச்சு வளர்ப்பான். ஆனா குடிசை வீட்டுக்காரன் அப்படியெல்லாம் வளர்க்கறதில்ல, தானா வளரப்பட்ட குப்பை மேனி செடிகள் தான் இருக்கும். புரோட்டன் செடிகள் பார்ப்பதற்கு அழகாகவும் கண்ணை பறித்து கொள்ளும் அளவிற்கு அற்புதமாகவும் இருக்கும். ஆனா குப்பை மேனி செடிகள் அப்படி இருப்பதில்லை. ஆயிரம் மருத்துவ குணங்கள் இருக்கும். நலிந்தவனான தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள் கூட நம் நாட்டை வளர சாக்குவான் என்று கூறினார்கள். இதை கூறியது யார் தெரியுமா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். தப்பு செய்தவன் தண்டிக்கப்படாமல் இருக்க, தப்பே செய்யாதவன் தண்டிக்கப்படுகிறான். காரணம், அவன் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவன் என்பதற்காக. காதலில் கூட இப்பொழுது ஜாதி மதம் வந்துவிட்டது. நம் பிள்ளைகள் காதலிக்கிறார்கள் என்று வருத்தப்படுவதை விட தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களை காதலித்து விடுவார்களோ என்று வருத்தப்படும் பெற்றோர்களே இருக்கின்றன. அதற்கு தான் ஒரு கவிஞர் கூறினார், செத்து பிழைக்கிறது ஜாதி ஊழியர்களின் வேறு காதல் என்று. ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கலாம். அந்த திரைப்படத்துல கவுண்டமணி ஐயா அவர்களும் சந்திரன் அவர்களும் இருக்கிறார். கவுண்டமணி ஐயா அவர்கள் தப்பு என்ற தமிழரின் பாரம்பரிய இசைக்கருவியை வாசிக்கும் தொழிலை செய்வார். சந்திரன் ஐயா அவர்கள் அந்த ஊரிலேயே பணக்காரர். ஒரு நாள் கவுண்டமணி ஐயா அவர்கள் சந்திரன் ஐயாவிடம் சென்று, நான் என் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்துள்ளேன் என்று கூறினார். அதற்கு சந்திரன் ஐயா அவர்கள், டேய், நீங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சென்று விட்டால் பின்பு தப்பு என்ற இசைக்கருவியை யார் வாசிப்பது என்று கேட்டாராம். அதற்கு கவுண்டமணி ஐயா என்ன தெரியுமா சொன்னார், எவ்வளவு நாங்களே வாசிப்போம், ஏன் கொஞ்ச நாள் நீங்களும் வாசிங்களேன் அப்படின்னு கூறினாராம். இதை நான் ஏன் கூறேன்னா, தப்பு என்கிற தமிழரின் பாரம்பரிய இசைக்கருவி தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள் வாசிப்பதால் அவர்களை யாரும் மதிப்பதில்லை. இந்த நிலை மாற வேண்டும். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் கூட இல்லறம் துறவறம் என்ற இரு வாழ்க்கை முறையை கடைபிடித்தார். அப்போது அவர் இல்லறத்தையே வலியுறுத்தினார், துறவரத்தை வேண்டாம் என்றே கூறினார். திருவள்ளுவர் கூட ஜாதி மதம் வேண்டாம் என்ற நோக்கத்தில் இருந்ததால் திருக்குறள்
குரலில் ஜாதி மதத்தை பற்றி அவர் பெரிதும் குறிப்பிடவில்லை. ஜாதியை ஒழித்து நம் இந்தியாவை புதிய இந்தியாவாக மாற்றுவோம். ஒரு கவிஞர் அழகாக கூறுவான், முத்துசாமி முதலியார் நகரில் சிதம்பரம் செட்டியார் தெருவில் நடத்தப்பட்ட ஆசாரி மண்டபத்தில் நடத்தப்பட்ட போட்டிக்கு பெயர் சாதிகள் இல்லையேடி பாப்பா. இப்படித்தான் இருக்கு நம் நாட்டின் ஜாதி மத மோதல். இதைத்தான் ஒழித்து அனைவரும் ஜாதி மதம் வேண்டாம் என்ற சமத்துவமாக இருந்து புதிய இந்தியனாகவும் உருவாக்குவோம் என்று கூறி என் உரையை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.